மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் திருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கிறார்கள். இவர்கள் துர்ப்பத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. படித்தாலே மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த கடைசி கால தீர்க்கதரிசன அதிகாரத்தை நாம் அநேக முறை படித்திருக்கலாம். இது உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் மையப்படுத்தி எழுதப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவரை அறியாதவர்கள் இயல்பாகவே இவ்வாறு இருப்பார்கள். இந்த அதிகாரத்தில் உள்ள பல வசனங்கள் கடைசி காலத்தில் வாழும் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்ட எச்சரிக்கையான தீர்க்க தரிசனமாகும். பவுல் கூறுவது என்னவென்றால், கடைசி நாட்களில் மனிதர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவர்கள் தேவனை விட உலக இன்பத்தையும் பணத்தையும் நேசிப்பார்கள். மற்றவர்களை தங்கள் தேவைக்காக பயன்படுத்தும் சுயநலவாதிகளாகவும் தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இருப்பார்கள். இது போன்றவர்களை எச்சரிக்கும்படி இயேசு கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவர்களிலே எல்லோரும் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்பவர்களை ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். சிலரிடம் நான் உங்களை அறியேன் என்று கூறுவார் என்று எச்சரிக்கிறார். 5ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று பவுல் கூறுவதை புரிந்து கொள்ள கொரிந்தியர் மற்றும் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபங்களை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். விபசாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய தனது நிருபத்திலும் இதையே வலியுறுத்துகிறார். மேலும் சகோதரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எப்படி நம் ஆண்டவராகிய இயேசு பரிசேயரின் போதனைகளை புளித்த மாவிற்கு ஒப்பிட்டு அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொன்னாரோ, அதே போல் அப்போஸ்தலராகிய பவுலும் இம்மாதிரியான மனிதர்களை புளித்த மாவிற்கு ஒப்பிட்டு அவர்களை விட்டு விலக எச்சரிக்கிறார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இவ்வாறு வேதம் எச்சரிப்பதன் காரணம், பவுல் கூறியபடி ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதே ஆகும். மேலும் வேதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு முன்மாதிரியா வைத்துக் கொள்ள சொல்லுகிறது. எப்படி வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோடு ஒன்றாயிருப்பானோ, அதுபோல கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவனே தேவனுக்கு பிரியமானவன் ஆகிறான். ஆகையால் ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் பூமியில் வெளிச்சமாக இருக்க, சந்திரன் சூரியனிடமிருந்து வெளிச்சம் பெறுவது போல தேவனிடமிருந்து வெளிச்சத்தை பெற வேண்டுமே தவிர மனிதர்களிடமிருந்து அல்ல. கர்த்தர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. ஆமென்.